புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். தலைநகர் டில்லியை கைப்பற்றியது பாரதிய ஜனதா. டில்லி சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் பாரதிய ஜனதா 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. ஆம் ஆத்மி 22இல் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் டெல்லியில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவின் சந்திரகுமார் வெற்றி. ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடந்தது. 17 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடந்தது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,15,709 வாக்குகளை பெற்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 24,151 ஓட்டுகள் பெற்றார். சந்திரகுமார் 91,558 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாதக வேட்பாளரை டெபாசிட் இழக்க செய்தார். நோட்டாவுக்கு 6,109 ஓட்டுகள் விழுந்தன. வளர்ச்சி நல்லாட்சிக்கான வெற்றி. டில்லி வாக்காளர்களுக்கு மோடி நன்றி. டெல்லியில் கடந்த 5ஆம் தேதி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு நடந்தது. 70 தொகுதிகளில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு இன்று முடிவுகள் வெளியாகின. 45க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் கட்சியான ஆம் ஆத்மி ஆட்சியை பறிகொடுத்துள்ள நிலையில் காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வி அடைந்துள்ளது. ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலர் தோல்வி அடைந்துள்ளனர். கடந்த 27 ஆண்டுகளாக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி வசம் இருந்த டெல்லியின் ஆட்சி நீண்ட இடைவெளிக்கு பின் பாரதிய ஜனதாவின் வசம் வந்துள்ளது. கடைசியாக 1998இல் மறைந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுஷ்மா சுவராஜ் டெல்லி முதல்வராக இருந்தார். அதன்பின் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளின் வசம் டெல்லியின் ஆட்சி அதிகாரம் இருந்து வந்தது. இப்போது 27 ஆண்டுக்கு பின் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒருவர் மீண்டும் முதல்வராக உள்ளார். இந்நிலையில் பாரதிய ஜனதாவை வெற்றி பெறச் செய்த டெல்லி வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் சக்தியே அனைத்துக்கும் மேலானது. வளர்ச்சி வென்றது, நல்லாட்சி வென்றது. டெல்லி சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பரிசளித்த டெல்லி சகோதர சகோதரிகளுக்கு என் வணக்கங்கள். டெல்லியின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சியை சாத்தியப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் நிச்சயம் மேற்கொள்ளப்படும். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் டெல்லியின் பங்கு அளப்பரிய வகையில் இருக்க டெல்லி மக்களின் வாழ்வு சிறக்க எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். இரவு பகல் பாராமல் அயராமல் உழைத்து தேர்தல் வெற்றிக்கு வித்திட்ட பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் புதிய உத்வேகத்துடன் டெல்லி மக்களுக்கான சேவையை தொடர்வோம் என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம், மனம் திறந்த கெஜ்ரிவால். டில்லி சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 5ஆம் தேதி 70 தொகுதிகளில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் பாரதிய ஜனதா 45க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் நிலையில் உள்ளது. ஆம் ஆத்மி கட்சி 16 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 6 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியுள்ளது. இதன் மூலம் கடந்த 11 ஆண்டுகளாக நடந்து வந்த ஆம் ஆத்மியின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. 27 ஆண்டுகளுக்கு பின் டெல்லியில் பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஆம் ஆத்மி சார்பில் போட்டியிட்ட முக்கிய தலைவர்கள் பலரும் தோல்வியை தழுவியுள்ளனர். குறிப்பாக கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடில்லி தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் பர்வேஷ் சாஹிபிடம் 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். இது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள கெஜ்ரிவால் கூறியிருப்பதாவது: டெல்லி சட்டசபை தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை மனதார ஏற்கிறோம். தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதாவுக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என நம்புகிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு என டெல்லி மக்கள் நலனுக்காக நாங்கள் நிறைய திட்டங்களை நிறைவேற்றியுள்ளோம். வரும் நாட்களில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக மட்டுமில்லாமல் மக்களோடு மக்களாக நின்று அவர்களுக்கு சேவை செய்வோம். ஆட்சி அதிகாரத்துக்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. மக்களுக்கு சேவை செய்வதே எங்கள் நோக்கம். தேர்தலில் மிகச் சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்திய ஆம் ஆத்மி தொண்டர்களுக்கு வாழ்த்துக்கள் என கெஜ்ரிவால் கூறியுள்ளார். नमस्कार। आज दिल्ली के चुनाव के नतीजे आए हैं और जनता का जो भी निर्णय है, जनता का जो भी फैसला है, उसे हम पूरी विनम्रता के साथ स्वीकार करते हैं। जनता का निर्णय सर माथे पर। मैं
भारतीय जनता पार्टी को इस जीत के लिए बहुत बहुत बधाई देता हूं और मैं उम्मीद करता हूं कि जिस उम्मीद के साथ और जिस आशा के साथ लोगों ने उनको बहुमत दिया है वो उन सभी उम्मीदों और आशाओं पे पूरा उतरेंगे। हमने पिछले 10 साल में जनता ने जो मौका दिया हमें, उन 10 सालों में हमने बहुत सारे काम किए। शिक्षा के क्षेत्र में, स्वास्थ्य के क्षेत्र में, पानी के क्षेत्र में, बिजली के क्षेत्र में और भी अलग अलग तरीके से लोगों को राहत पहुंचाने की कोशिश की उनकी ज़िंदगी में, और दिल्ली के इंफ्रास्ट्रक्चर को भी हमने सुधारने की कोशिश की। अब जो जनता ने हमें निर्णय दिया है, हम न केवल एक कंस्ट्रक्टिव ऑपोजिशन का रोल निभाएंगे बल्कि हम समाज सेवा, जनता के सुख दुख में काम आना, व्यक्तिगत तौर पे जिसको भी जो ज़रूरत होगी, हम लोगों के सुख दुख में हमेशा काम आएंगे। क्योंकि हम राजनीति में कोई सत्ता के लिए नहीं आए, हम राजनीति को एक ज़रिया मानते हैं जिसके ज़रिए जनता की सेवा की जा सके, जिसके ज़रिए लोगों के सुख दुख में काम आया जा सके। वो काम हम करते रहेंगे और हमें आगे भी इसी तरह से जनता के सुख दुख में काम आना है। मैं आम आदमी पार्टी के सभी कार्यकर्ताओं को बहुत बहुत बधाई देना चाहता हूं। वो बहुत शानदार चुनाव लड़े, बहुत मेहनत की, उन्होंने बहुत कुछ सहा इस पूरे चुनाव के दौरान। उन्होंने बहुत शानदार चुनाव लड़ा। इसके लिए मैं उन सबको, सभी कार्यकर्ताओं को बहुत बहुत बधाई देना चाहता हूं। नमस्कार। டெல்லியில் ஆம் ஆத்மி தோல்வி, கெஜ்ரிவால் குரு சொல்வது என்ன? காவு வாங்கிய 2 விஷயங்கள். டெல்லி சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. ஊழல் ஒழிப்பு கோஷத்தை முன்வைத்து 2012இல் ஆம் ஆத்மி கட்சியை துவங்கிய கெஜ்ரிவால் அடுத்த ஆண்டே ஆட்சியையும் பிடித்தார். கெஜ்ரிவால் அரசியலுக்கு வரும் முன் காந்தியவாதி அண்ணா ஹசாரேயுடன் இணைந்து ஊழல் ஒழிப்பு போராட்டங்களில் ஈடுபட்டார். ஊழல் ஒழிப்புக்கான லோக்பால் சட்டத்தை கொண்டுவர கோரி 2011இல் அண்ணா ஹசாரே டெல்லியில் நடத்திய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றது கெஜ்ரிவால் தான். அதன் மூலம் கெஜ்ரிவால் டெல்லி மக்கள் மத்தியில் பிரபலமானார். போராடி பலன் இல்லை, ஆட்சி அதிகாரத்தை பிடித்து மக்களுக்கு நல்லது செய்வோம், ஊழலை ஒழிப்போம் என்ற முழக்கத்துடன் கெஜ்ரிவால் 2012இல் தனிக்கட்சி துவங்க முடிவெடுத்த போது அண்ணா ஹசாரே எதிர்ப்பு தெரிவித்தார். அதன் பிறகு பல சமயங்களில் கெஜ்ரிவாலை ஹசாரே கடுமையாக விமர்சித்தார். மதுபான ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் கைதாகி சிறை சென்றபோது ஆம் ஆத்மி கட்சிக்கு இனி வீழ்ச்சிதான் என சொன்னார். இந்நிலையில் டெல்லி தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ள நிலையில் அது பற்றி அண்ணா ஹசாரே கூறியதாவது: நான் எப்போதும் ஒரு விஷயத்தை சொல்வதுண்டு, ஒரு வேட்பாளரின் நடத்தையும் எண்ணங்களும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். பொது வாழ்க்கையில் ஈடுபடும்போது அவரது செயல்பாடுகள் யாரும் குறை சொல்ல முடியாதபடி இருக்க வேண்டும். தியாக உணர்வும் இருக்க வேண்டும். இந்த தகுதிகள் இருந்தால்தான் வாக்காளர்களின் நம்பிக்கையை ஒரு வேட்பாளர் பெற முடியும். இது பற்றி நான் கெஜ்ரிவாலுக்கு அறிவுரை கூறியிருக்கிறேன். ஆனால் அவர் அதை கேட்கவில்லை. கடைசியில் மது விற்பனை கொள்கைக்குத்தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். ஏன் அவர் மதுபான ஊழல் பிரச்சனையில் சிக்கினார்? ஏன் இந்த பிரச்சனை வந்தது? ஏனென்றால் பண ஆசையும் பண மோகமும் கெஜ்ரிவாலை ஆட்கொண்டு விட்டது என அண்ணா ஹசாரே கூறினார். मैं पहले से बताता हूं कि चुनाव लड़ते समय उम्मीदवार का आचार शुद्ध होना, विचार शुद्ध होना, जीवन निष्कलंक होना, जीवन में त्याग होना और अपमान पीने की शक्ति होना, ये गुण अगर उम्मीदवार में है तो मतदारों को विश्वास आता है ये हमारे लिए कुछ करने वाला है। मैं बार बार बताते गया लेकिन उनके दिमाग में नहीं आया और आखिर शराब के बारे में उन्होंने एक मुद्दा उठाया कि शराब की दुकान, उसमें शराब की बात क्यों आ गई? पैसा, धन और दौलत इसमें बह गया है और इस शराब के कारण वो बदनाम हो गया है। इसके कारण लोगों को भी एक मौका मिला कि ये
चारित्र के बारे में बोलता है और दूसरे पारे में शराब की बात बता। मैं पहले से बता रहा, आचार को शुद्ध रखो, विचार को शुद्ध रखो, वो उनके दिमाग में नहीं रहा और उसके कारण आज वो பாரதிய ஜனதாவுக்கு எதிரான போர் தொடரும், த்ரில் வெற்றி பெற்ற அதிஷி சபதம். டெல்லி சட்டசபை தேர்தலில் கல்கஜி தொகுதியில் முதல்வரான ஆம் ஆத்மியின் அதிஷி போட்டியிட்டார். அவரை எதிர்த்து பாரதிய ஜனதாவின் ரமேஷ் பிதூரி போட்டியிட்டார். 12 சுற்றுகளாக ஓட்டுகள் எண்ணப்பட்டன. பாரதிய ஜனதாவின் ரமேஷ் தான் ஆரம்பம் முதலே ஏறுமுகத்தில் இருந்தார். அதிஷிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்ற சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் 7வது ரவுண்டில் இருந்து ரமேஷை அதிஷி ஓவர்டேக் செய்தார். அதன்பின் இறுதி வரை முன்னிலையில் இருந்த அவர் 3521 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆம் ஆத்மியில் ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் உட்பட பெருந்தலைகளே தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் ஆட்சியும் கைவிட்டு போனது. இது பற்றி அதிஷி கூறும்போது, டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி தோற்றது பெரும் பின்னடைவுதான். மக்களின் ஆணையை ஏற்றுக்கொள்கிறோம். என் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்த கல்கஜி தொகுதி மக்களுக்கு நன்றி. ஆனால் இது கொண்டாட்டத்திற்கான நேரமில்லை. பாரதிய ஜனதாவுக்கு எதிரான போரை தொடர வேண்டிய நேரம் என அதிஷி கூறினார். 27 ஆண்டுகள் கழித்து பாரதிய ஜனதா கம்பேக். டெல்லியின் அடுத்த சிஎம் இவர்தான். ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கும் பாரதிய ஜனதா மேலிடம். டெல்லி தேர்தலில் சூப்பர் ஹிட் வெற்றியை பாரதிய ஜனதா உறுதி செய்துவிட்டது. ஆம் ஆத்மி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. நியூ டெல்லி தொகுதியில் ஹேட்ரிக் வெற்றி பெற்ற கெஜ்ரிவாலே தோல்வியடைந்து விட்டார். இந்த வெற்றி மூலம் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தலைநகரில் கம்பேக் கொடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதாவின் இரட்டை என்ஜின் ஆட்சி டெல்லிக்கு வருவதும் உறுதியாகிவிட்டது. ஆனால் யார் முதல்வர் என்பதுதான் இப்போது இருக்கும் கேள்வி. காரணம், முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொல்லாமலேயே இந்த தேர்தலை பாரதிய ஜனதா எதிர்கொண்டது. இப்போது வெற்றி உறுதியாகிவிட்டதால் முதல்வர் பதவி யாருக்கு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பர்வேஷ் வர்மா அல்லது சிர்சாவுக்கு முதல்வர் பதவி வழங்கப்படும் வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் கூட இந்த ரேஸில் 5 முக்கிய தலைவர்கள் இருப்பதை மறுக்க முடியாது. அவர்கள் யார் யார், எதற்காக முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்பதை பார்க்கலாம். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் பர்வேஷ் வர்மா. நியூ டெல்லி தொகுதியில் ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்த ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த முறை மண்ணை கவ்வ செய்தவர் பர்வேஷ் வர்மாதான். கெஜ்ரிவாலை அவரது கோட்டையில் வைத்தே தோற்கடித்ததால் இவரது பெயர் உச்சத்துக்கு போய்விட்டது. அது மட்டுமல்ல, இவர் முன்னாள் டெல்லி முதல்வர் சாஹிப் சிங் வர்மாவின் மகனும் ஆவார். அடுத்த இடத்தில் இருப்பவர் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான விஜேந்தர் குப்தா. 2015, 2020 தேர்தல்களில் டெல்லியை ஒன் சைடாக வென்று கெத்து காட்டியது ஆம் ஆத்மி. சவாலான அந்த தேர்தல்களில் கூட பாரதிய ஜனதா சார்பில் ரோகிணி தொகுதியில் வென்றவர் விஜேந்தர் குப்தா. இவர் டெல்லி மாநில பாரதிய ஜனதா தலைவராகவும் சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். நிறைய அரசியல் அனுபவம் இருப்பதால் இவர் பெயரும் பெரிய அளவில் அடிபடுகிறது. 3வது இடத்தில் இருப்பவர் மஜிந்தர் சிங் சிர்சா. இந்த முறை ரஜௌரி கார்டன் தொகுதியில் போட்டியிட்டு ஆம் ஆத்மியின் தன்வதியை தோற்கடித்தவர். முதல்வர் ரேஸில் இவர் முன்னணியில் உள்ளார். காரணம், பஞ்சாப் தேர்தல். மஜிந்தர் சிங் சீக்கியர் என்பதால் டெல்லியில் அவருக்கு முதல்வர் பதவி கொடுப்பதன் மூலம் சீக்கியர்கள் கணிசமாக வாழும் பஞ்சாபை வெல்ல முடியும் என்பது பாரதிய ஜனதா மேலிடம் போட்ட கணக்கு. அடுத்த இடத்தில் இருப்பவர் துஷ்யந்த் கௌதம். இவர் பாரதிய ஜனதாவின் தேசிய பொதுச் செயலாளர் பதவியை வகிக்கிறார். தலித் மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க தலைவராக விளங்குகிறார். டெல்லி முழுக்க இவருக்கு நல்ல ஆதரவு உண்டு. எனவே துஷ்யந்த் கௌதம் பெயரையும் பாரதிய ஜனதா மேலிடம் பரிசீலனை செய்து வருகிறது. 5வது இடத்தில் இருப்பவர் ஹரிஷ் குரானா. இவர் 1993 முதல் 1996 வரை டெல்லி முதல்வராக இருந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் மதன்லால் குரானாவின் மகன். இந்த முறை ஆம் ஆத்மியின் சிவசரண் கோயலை எதிர்த்து களம் இறங்கினார். பாரதிய ஜனதாவின் டெல்லி பிரிவு செயலாளராகவும் மக்கள் தொடர்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளராகவும் செய்தி தொடர்பாளராகவும் பதவி வகித்தவர். அமைப்புகளில் பல்வேறு பதவிகளை வகித்த ஹரிஷ் குரானா பெயரும் முதல்வர் ரேஸ் லிஸ்டில் உள்ளது. இதுவரை பாரதிய ஜனதா மேலிடம் எந்த முடிவும் எடுக்காததால் டெல்லி முதல்வர் அரியணை சஸ்பென்ஸ் தொடர்கிறது.